ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம புதினா சாதம் ஒன் பாட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அல்லது சீரக சம்பா அரிசி 1 கப், புதினா 2 கப், கொத்தமல்லி 1/4 கப், பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1 சிறிதாக நறுக்கியது, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறிதளவு, பூண்டு 5 பல், கிராம்பு 2, பட்டை ஒரு சிறிய துண்டு, ஏலக்காய் 2, பிரியாணி இலை 1, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், தண்ணீர் 2 கப். முதலில் ஒரு புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சிறிது தண்ணீர் சேர்த்து விழுதாக அரைத்து கொள்ளவும். ஒரு குக்கர் அல்லது கனமான பாத்திரத்தில் எண்ணெய் மற்றும் நெய் சேர்த்து சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்து தாளிக்கவும். அதன் பிறகு வெங்காயம் பொன்னிறமாக வதக்கவும். அதுடன் வதங்கிய பிறகு தக்காளி சேர்த்து நன்றாக வேகும் வரை வதக்கவும். இப்போது அரைத்த புதினா விழுது, மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து 2 நிமிடங்கள் வதக்கவும். ஏற்கனவே ஊற வைத்த பட்டாணி இரவே ஊற வைத்திருந்தால் அதை இதில் சேர்க்கவும். வேக வைத்த மீல் மேக்கர் சேர்க்கலாம், அல்லது வதக்கும் போதே போட்டு வதக்கி அது கூட சேர்க்கலாம். கழுவிய அரிசியை சேர்த்து 1 நிமிடம் கிளறி 2 கப் தண்ணீர் சேர்க்கவும். குக்கர் 2 விசில் வைக்கவும். பாத்திரத்தில் வேக வைக்கும்போது கொதிக்கும்போது சிம்மில் வைத்து அரிசி நன்றாக வேகும் வரை சமைக்கவும். சூடு ஆறிய பிறகு ரைத்தா அல்லது வெள்ளரி தயிர் பச்சடியுடன் சேர்த்து பரிமாறலாம். இதில் பயன்கள் என்னன்னு பார்க்கலாம். புதினா விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்து உள்ளது. உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. புதினா செரிமானத்துக்கு உதவுகிறது. வீட்டிலே செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. குழந்தைகள் முதல் பெரியவரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் இது புதினா ரைஸ். இது புதினாவின் மனம் உணவின் சுவையை அதிகரிக்க செய்கிறது. வேக வைத்த முட்டை உடன் சேர்த்து சாப்பிட்டால் சுவையாக இருக்கும். பயன்படுத்தி பலன் பெறுவோம். தேங்க்யூ.